ஏதோ மகா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மயில் போய் பைரவனை கூட்டிகிட்டு வர்றாங்க. பைரவன் வந்ததுமே காஞ்சனா அவங்க கவிதாவும் அப்படியே மாறியாட்ட ஆட்ட ஆடுறாங்க. கவிதா அவர் ரூமில் கட்டில நெக்லஸை கழட்டி வச்சிருக்கா. அதுவும் வைர நெக்லஸ், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ்டா. அதை நீ தானே திருடுன அப்படின்னு காஞ்சனா கேட்குறாங்க. இதை கேட்டதும் பைரவன் ஆடி போகிறாரு. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? நாங்கள் துணி வியாபாரம் பண்ண வந்திருக்கோமா, திருட வரலைங்கிறாங்க. நீ இப்படி தாண்டா சொல்லுவேன், ஆனால் திருடன் நான் சொல்லுவான். டேய், அந்த நெக்லஸை உன்னை தவிர வேறு யாரும் எடுத்திருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையாக அந்த நெக்லஸை கொடுத்துரு. அதனோட மதிப்பு 1 கோடி ரூபாய் தெரியுமா? இப்போ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கவிதாவும் காஞ்சனாவும் பைரவன் கிட்ட ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க. அப்போ காஞ்சனா முதல்ல இந்த பைய கூட அப்படின்னு சொல்லிட்டு பைய வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற துணிவெல்லாம் அப்படி தூக்கி தூக்கி கலைச்சி வீசி ஏறிறாங்க. இதையெல்லாம் பார்த்த பைரவன் மனசு உடஞ்ச, அம்மா இதெல்லாம் புதுசு இல்லைம்மா, இப்படியெல்லாம் மண்ணில் போடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறத கேளுங்கம்மா. நான் அந்த நெக்லஸை கண்ணால் கூட பார்க்கலிங்கிறாங்க. உன்னை தவிர அந்த நெக்லஸ் எங்கேயும் போயிருக்காதுடாங்கிறாங்க கவிதா. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த திவ்யா சொல்கிறாங்க, இதை பாருங்க, நீங்கள் தேவையில்லாமல் அவர் மேலே பழி சுமத்துறீங்க. அவர் அப்பாவி, அவரெல்லாம் எடுக்க சான்ஸே கிடையாதுங்கிறாங்க. போது நிறுத்திடி. உனக்கு ஒரு புடவையை கொடுத்த மாயத்தில் உனக்கு அவர் நல்லவனா தெரியுறானா? அடியே, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிருக்கான். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் எடுத்துக்கிட்டு அட்வான்ஸ் வேண்டாம், புடவைக்கு அப்போ பணம் கொடுத்தா போதுன்ட்டு உனக்கு ஒரு புடவையை வேற இனாமா கொடுத்துட்டு போகிறான். இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவனே தான் திருடியிருப்பான். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக அம்மாவை பதறாங்க. வாங்க கவிதாக்கா ரூமில் போய் தேடி பார்க்கலான்னு திருவை கூட்டிகிட்டு போய் திருவும் மகாவும் கவிதாவோட ரூம் அலசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகா அங்கே எங்கே, ஐயோ அண்ணன் திருட்டு பழி சுமந்துக்கிட்டு நிற்கிதே, இதை என் கண்ணால் பார்க்க முடியலையே கடவுளே, அந்த நெக்லஸ் எங்கே இருந்தாலும் என் கண்ணில் காட்டி கொடுத்துருன்னு புலம்பிக்கிட்டே தேடுறாங்க. பாத்ரூமில் போய் பார்க்குறாங்க. அங்கே முகம் கலர் இடத்துல தான் கழட்டி வச்சுருக்காங்க கவிதா. மகா அந்த நெக்லஸை பார்த்ததும், அப்பாடா சாமி, எப்படியோ நெக்லஸ் கிடச்சிருச்சு, நம்ம அண்ணன் பேரில் இருக்கிற பழி நீங்கிடும், நம்ம அண்ணனை எப்படியோ விட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்போது திருவை கூப்பிட்டு நெக்லஸ் இங்கே இருக்குது பாருங்கங்கிறாங்க. திரு இந்த நெக்லஸை பார்த்துட்டு, அப்பாடா இப்படி கிடச்சிருச்சு, இது எப்படி கொண்டு கொடுக்குறதுங்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மயிலும் தேடிக்கிட்டு வர்றாரு. மயில்கிட்ட இந்த நெக்லஸை கொண்டு கொடுத்துரு, பைரவரை அனுப்பி வைங்க, பாவம் அவர் மேலே இல்லாத பழியை சுமத்தி எப்படியெல்லாம் கூனி குறுக வச்சுருக்காங்க பாருங்கங்கிறாங்க. இதை கேட்ட மயில், கொடுங்க நான் கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வைர நெக்லஸை எடுத்துக்கிட்டு வெளியில் போய், இங்கே பாருங்கக்கா நெக்லஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கவிதா முகத்துலேயும் காஞ்சனா முகத்துலேயும் ஆடலிகே. பைரவன் அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, என்னை பற்றி இப்படி தப்பாக நினச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாத்தா சொல்கிறாங்க, இதை பார் தம்பி, ஏதோ நடக்கக்கூடாத தப்பு நடந்துருச்சு, அவங்கெல்லாம் இப்படி தாப்பா அவசரப்பட்டு ஏதோ சொல்லிட்டாங்க, அவங்க பேச்சை கேட்டு நாங்களும் வந்து நின்னது தப்பு தான்ப்பா, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு, கவிதா நீ பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு, ஒழுங்கு மரியாதையாக அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறாங்க. அப்போ கவிதா ஒரே வார்த்தையில் சாரி சொல்கிறாங்க. நீங்கள் சாரி சொன்னாலும் அப்போ என் மனசில் வலி போகலம்மா, என் மேலே இப்படி அநியாயமாக திருட்டு பழி சொல்லிட்டீங்களே, எங்களுக்கு சோத்துக்கு சாத்துக்கு இல்லைனாலும் நாங்கள் திருட மாட்டோம், ஏழைங்கனாவே எப்பவும் திருடுவாங்கன்னு தான் நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க, அப்படியெல்லாம் நாங்கள் எந்த காலத்திலும் திருட புட்டி வச்சுக்க மாட்டோம், உழைச்சி பாடுபட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடுவோமே தவிர கை வைக்க மாட்டோமா அப்படின்னு சரியான பதிலடி கொடுத்துட்டு பைரவன் துணியை எடுத்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க. பைரவன் மனநொந்து போகிறத பார்த்த மகா இங்கே மனசுக்குள்ளே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. சே, இப்படின்னு தான் பேசுவீங்களா, இப்படின்னு தான் நடந்துக்குவீங்களா, காஞ்சனா நீ ஏன் இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திவ்யா கிட்ட, இதை பார் திவ்யா, பெரிய இடத்துல எல்லாம் இதெல்லாம் சகஜம், ஒரு நெக்லஸை காணோம்னா அதுவும் 1 கோடி ரூபாய் பொருளை காணோம்னா புதுசாக வந்தவங்க மேலே தானே சந்தேகப்படுவோன்னு நியாயப்படுத்துகிறாங்க. அதை கேட்ட திவ்யா, அடைச்சி போங்க நீங்களாம் ஒரு மனுஷங்களான்னு காரி துப்பிட்டு போகிறாங்க. அப்போ பிரபாகர் காஞ்சனா எடுத்து சொல்கிறாங்க, இதை பார் காஞ்சனா, நீ பேசுறது பிடிக்காம தான் திவ்யா இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கா, இப்போ திரும்பவும் பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிட்ட, இப்படியே அவளுக்கு வேண்டா வெறுப்பா நீ இருந்துக்கிட்டே இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்கிறாங்க. அடப்போங்க இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க காஞ்சனாவும் கவிதாவும். அங்கே திவ்யா புடவையை எடுத்துகிட்டு போய் மகாவை கூப்பிட்டு, மகா இந்த புடவை நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கிறாங்க. மகா அந்த புடவையை பார்த்துட்டு, அக்கா ரொம்ப அழகாக இருக்குக்காங்கிறாங்க. இது யாருக்கு தெரியுமா, அவர் பாவம் அவர் தங்கச்சிக்காக எடுத்து வச்சுருந்தாரு, நான் என் தங்கச்சிக்கு வேணும்னு சொல்லி சுயநலமாக தான் நான் கேட்டு வாங்கினேன், இது உனக்கு தாண்டி உன் கலருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும், இதை நீ கட்டிக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மகாவும், இது என் அண்ணன் கொண்டாந்ததாச்சு, எனக்காக ஆசையாக கொண்டு வந்தது, ஆனால் அண்ணன் கையால் வாங்கலினாலும் அக்கா கையில் வாங்கிக்கிட்டேன், இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனாலும் அண்ணன் பாவம் மனநொந்து அழுதுகிட்டு போகுதே, அதுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா, யார் சமாதானம் பண்ணுவா, திருட்டு பழி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி இந்த பக்கம் மகா இந்த சந்தோஷத்தோட அங்கே அண்ணன் பட்ட வேதனை தான் மனசில் நினச்சி நொந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கவிதா திருட்டுத்தனமான வேலையை பார்த்துட்டு கௌதமை எச்சரிக்கை பண்ணுறாங்க. கௌதம், இங்கே என்னெல்லாம் நடக்குது தெரியுமா, இந்த திவ்யா அவ அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கேயே வந்து உட்காந்துட்டா, அதையும் தாண்டி இப்போ முகூர்த்த புடவையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் கூடிய சீக்கிரம் திருவுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இதில் நம்ம பண்ண திருட்டுத்தனம் எங்கே தெரிஞ்சிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, இந்த திவ்யா மட்டும் ஆஃபீஸ் கணக்கை பார்க்க ஆரம்பித்தா 10 கோடி ரூபாய் கணக்கில் வராமல் இருக்கிறதுனால அவள் கண்டுபிடிச்சிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க கவிதா. அந்த வழியாக மகா வந்துட்டு இருக்காங்க. கவிதா பேசுறதையெல்லாம் காது கொடுத்து கேட்குறாங்க. அப்போ
கவிதா சொல்கிறாங்க, எங்கள் திவ்யா வந்து இதெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து மோப்பம் பிடிச்சிருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுங்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த மகாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. கௌதம் ஆடிட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மறைச்சிடணும்னு கவிதா பேசிகிட்டு இருந்ததை கேட்ட மகா, ஓஹோ, கள்ள புருஷனோட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்களா? சீக்கிரமா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன்ட்டு மகா நேரா திவ்யாவை போய் பார்க்குறாங்க. திவ்யா மாடியில் தான் இருக்காங்க. போர் அடிக்குதுன்னு மகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மகா இதுதான் நல்ல சான்ஸ்ன்ட்டு திவ்யாவை போய் பார்க்குறாங்க. ஏ மகா, கொஞ்சம் நேரம் கூட இருக்கிறியா? இந்த திரு எப்போ பார்த்தாலும் ஃபோன்னு பிஸ்னஸ்னே போயிட்டுருக்கான். அதனால எனக்கு நீ கூட இருந்தால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுங்கிறாங்க. அக்கா, அப்படி என்னால் இருக்க முடியாது. எனக்கு வேலை அதிகமாக இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சார் தான் எப்போவுமே பிஸ்னஸ்னு பிஸியாகவே இருக்காங்கல்ல. நீங்கள் வேணால் அவங்க ஆஃபீஸ் கணக்கு வழக்கெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாமல்லன்னு சொல்கிறாங்க மகா. இது கேட்டு திவ்யா, அடா ஆமாம், இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. திருநாள் அதை சரியாக கவனிக்க கூட முடியாது. சரி, அவனை கேட்டு நான் இதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு திவ்யா உடனே திருவை கூப்பிட்டு, திரு, உன்னோட ஆஃபீஸில் ஏதாவது எனக்கு ஒரு வேலை பார்த்து கூட, நான் அதை கொஞ்சம் நேரம் செக் பண்ணி பார்க்குறேங்கிறாங்க. இதை கேட்டதும் திரு, ஆமாம், இது கூட நல்ல ஐடியா தான். சரி பாரு திவ்யா, கணக்கு வழக்கெல்லாம் பாரு. இதெல்லாம் நான் ரொம்ப நாள் பார்க்குறதே இல்லை. எல்லாமே அத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு வேணா டைம் பாஸ் ஆகணும்னா நீயும் ஒர்க்கை எடுத்து பாரு. என்னோட ஃபைல் எல்லாம் என்னோட ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகா ஓடி போய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஆஃபீஸ் கணக்கெல்லாம் லேப்டாப்பில் போட்டு பார்க்குறாங்க திவ்யா. வரவு செலவு கணக்கெல்லாம் வர்றது போகிறது இதெல்லாம் தான் போயிட்டுருக்கு. சரியாக தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மகாவுக்கு டவுட்டாகவே இருக்குது. என்னது, எல்லா கணக்கு வழக்கும் சரியாவா பண்ணி வச்சுருக்காங்க? அப்படி இருக்க சான்ஸே கிடையாது. இப்போ தானே கவிதாவும் அவங்க கள்ள புருஷனும் பேசிகிட்டு இருந்ததை காதில் கேட்டேன். 10 கோடி ரூபாய்க்கு மேலே அமுத்தி இருக்கிறவள பேசினாங்க. அதுக்கு மேலே இன்னும் எவ்வளவு இருக்கோ என்னமோ. திவ்யாக்காவை இன்னும் நல்லா ஆழ்ந்து பார்க்க சொல்லணும் அப்படின்ட்டு அப்போ மகா இன்னும் ஐடியா கொடுக்க கொடுக்க திவ்யாவும் ஆழமாக போய் இன்னும் பழைய கணக்கு வழக்கு எல்லாம் பார்க்குறாங்க. தூங்கின மணியரனை எழுப்பிவிட்ட கதைகா இப்போ திவ்யாவை நல்லா தட்டி எழுப்பி விட்டுட்டாங்க. திவ்யாவும் அந்த கணக்கு வழக்குகளை பார்க்க பார்க்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏ திரு, கொஞ்சம் இங்கே வா. நீ ஃபோன் பேசுகிறதெல்லாம் போதும். இந்த கணக்கு வந்த பணம் எங்கே? கம்பெனிக்குள்ளே வரல. ஏதோ ஒரு கணக்கு இடிக்குது, எங்கே வா அப்படி சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லி திவ்யா திருவை கூப்பிட்டு கிட்ட கோர வச்சு ஒவ்வொரு கணக்காக பார்க்குறாங்க. அதில் பல கோடி ரூபாய் இன்னும் வரவில் வைக்காமையே இருக்கு. இதெல்லாம் எங்கே போச்சு அந்த பணம் அப்படின்னு திவ்யா கட்டன் ரைட்டாக கேட்கும்போது திருவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ, இவ்வளோ பணத்தை காணாமல் போச்சா? இதெல்லாம் அத்தை தானே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அத்தை கிட்ட கேட்டால் தான் இதுக்கு பதில் கிடைக்குங்கிறாங்க. அது எப்படி கிடைக்கும்? உங்கள் அத்தை தானே திருடுறது மட்டும் இல்லாமவே கள்ளக்காதனையும் கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. அவங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க மகா. இங்கே திவ்யாவை நல்லா சாவி போட்டு திருகி விட்டுட்டாங்க மகா. திவ்யாவும் தோண்டி 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 பார்க்க பார்க்க கொஞ்சம் கூட மிச்சமாகாத அளவுக்கு கணக்கு எழுதி வச்சிருக்காங்க கவிதா. இதை பார்த்த திருவுக்கு சரியான கோவம், டென்ஷன். குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே தினேஷ் சரியான தில்லுமுழுத்தான சிமெண்ட்டில் பண்ணி வச்சு என்னை கேவலப்படுத்திட்டான், அசிங்கப்படுத்திட்டான். அதையும் தாண்டி எவ்வளவு காசு அமுத்திட்டான். இந்த பக்கம் கவிதா அத்தையும் நல்லவங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அவங்க என்னடான்னா ஆஃபீஸ்க்குள்ளே வர்ற கணக்கு எல்லாம் காட்டாமல் இப்படி வெத்து கணக்கு எழுதி வச்சுருக்காங்க. செலவை மட்டும் எழுதி வச்சவங்க வரவை எழுதலையே அப்படின்ட்டு திரு நேராக கவிதாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. கவிதாவுக்கு அப்படியே கரண்ட் அடித்த மாதிரி ஷாக்காகி நிற்கிறாங்க. ஆமாம், இப்போ தானே நான் கௌதம் கிட்ட பேசினேன். இந்த விஷயம் எப்படி திவ்யாவுக்கு தெரிஞ்சது? திவ்யாவுக்கு தெரிஞ்சு திருவுக்கு தெரிஞ்சது? இந்த ஆடிட்டிங் எல்லாம் பார்க்காம கிடக்குது. ஆனால் திவ்யா வந்து தோண்டி எடுத்து பார்த்துட்டாலே இப்போ நான் இதுக்கெல்லாம் என்ன கணக்கு சொல்லுவேன், என்ன பதில் சொல்லுவேன்? அச்சோ, இவங்க முன்னாடி நான் ஒரு திருடி அவள நிற்கிறேங்கிறாங்க. அப்போ திவ்யா கேட்குறாங்க, ஆமாம், 1 கோடி ரூபாய் நெக்லஸை காணான, அதுவும் வீட்டுக்குள்ளேயே பதுக்கி வச்சுட்டு வியாபாரம் பண்ண வந்தவங்களை பார்த்து என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு உங்களை நான் பார்த்து கேட்குறேன், 1 கோடியை விட பல கோடிக்கு இங்கே கணக்கு இல்லாமல் இருக்கே. இதையெல்லாம் யார் திருநதை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு திவ்யா நிற்க வச்சு கேட்குறாங்க. அப்போ கவிதா பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஓடி வந்து கூடி நின்று பார்க்குறாங்க. அப்போது திருடியாக நிற்கிற கவிதா மகாவை திருன்னு பார்க்குறாங்க. மகா கேட்குறாங்க, என்ன ஏழையாக வந்தவர்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்க? இன்னைக்கு சொகுசாக பந்தா பண்ணிக்கிட்டு இவ்வளவு பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள, பதில் சொல்லுங்க, ஏன் என்ன பார்க்குறீங்க அப்படின்ட்டு மகா ஒரு முறைக்கிறாங்க பாருங்க. அதுக்கு கவிதா மிரண்டு போய் நிற்கிறாங்க. அச்சோ, இந்த திவ்யா இவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலையே. ஐயோ கௌதம், எல்லாம் எடுத்து உனக்கு கொடுத்தேன். இப்போ நான் தான் பதில் சொல்கிற இடத்துல நிற்கிறேன். இப்போ நான் எப்படி சொல்லி என்ன சொல்லி சமாளிப்பேன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே திணறிக்கிட்டு இருக்காங்க கவிதா. விடக்கூடாதுன்னு அப்படியே குறவலையை இறுக்கி பிடிக்கிற மாதிரி திவ்யா கேட்ட கேள்விக்கு தடுமாறி போய் நிற்கிறாங்க கவிதா. பார்வையிலையும் இந்த கவிதா திருடியாக தெரியும் போது அப்போ தான் மகா மனசில் ஒரு ஆறுதல் கிடைக்குது. என் அண்ணனை போய் அநியாயமாக பழி சொன்னீங்கள, இதுக்கு சரியான தண்டனைன்னு நினச்சிட்டு இருக்காங்க மகா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வரும் தொடரில் அவளோடு எதிர்பார்ப்போம். நன்றி.